துவரம் பருப்பை வச்சு இவ்வளோ டேஸ்டா ஒரு ஹல்வாவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. வெல்கம் டு எபிசோட் 4 ஆஃப் ஹல்வா சீரிஸ். இந்த வீக் ஃபுல்லாவே ஹல்வா ரெசிபி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு டே 4 துவரம் பருப்பு ஹல்வா. 1 கப் துவரம் பருப்பை ஒரு பேன்ல சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் அதை வறுத்து அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் பருப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்த பருப்பை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்து நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா உடைச்சு வச்சிருக்க முந்திரி பருப்பு அது கூட சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க பருப்பு பேஸ்ட் அது கூட சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பருப்பு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாகி வந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க ரெட் கலர் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு எடுத்து வச்சிருக்க சர்க்கரை அது கூட சேர்த்து இன்னொரு தடவை நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமா இலகி வரும் ஹல்வா. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா ஏலக்காய் பவுடரும் நெய்யும் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டோம்னா சூப்பரான துவரம்பருப்பு ஹல்வா ரெடி. இது போல சாம்பார் விற்கிற பருப்பெல்லாம் வச்சு ஹல்வா செய்யலாமான்னு யோசிச்சிருப்பீங்க. மறக்காம செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சும்மா செம்மையா இருக்கும்.